சுய ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எல்லா இடத்துலையும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும், கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பேசணும் பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கால புருஷர்களுக்கு 9வது வீடு இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதெல்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த குறிக்கோளோடு செயல்படுவாங்க. அதனால தான் உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா வில் எப்படி ஒரு இடத்த நோக்கி பாயுதோ அது மாதிரி இவங்களுடைய குறிக்கோளை நோக்கி இவங்க செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதையுமே காசாக்கும் திறன் உள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க விஷயத்தில் எப்பவுமே இவங்க போய் நுழைய மாட்டாங்க. அப்படி இவங்கக்கிட்ட அந்த விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா அதை கரெக்டாக கொண்டுட்டு போகாமல் இவங்களுக்கு விடுறது பிடிக்காது. கரெக்டான பாதையில் அவங்கள வழி நடத்திட்டு தான் இவங்க அடுத்த வேலைக்கே போவாங்க. அதுதான் இவங்களுடைய இயல்பாகவே பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கடினமான உழைப்பு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எடுக்கிற காரியங்கள் இவங்களுக்கு வெற்றி அமையும். ஏன்னா அங்கே ஆளக்கூடிய கிரகம் குரு. அதனால் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு கூட இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க தந்திரக்காரங்களாக தெரிவாங்க. எதை எப்படி பேசினா அதை கரெக்டாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தந்திரங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நேரம் பொன் போன்றது அப்படிங்கிறத அறிந்து வைத்து இருக்கக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். நன்றாக சம்பாதிக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். அதே மாதிரி செலவுகளை டக்குன்னு செய்யக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி என்பர்களாம். நல்லா சம்பாதிப்பாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒரு நொடி பொழுதில் அது செலவு செய்யக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, உங்களுடைய தசா புத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர். அதனால தான் இவருடைய நம்பரை வாங்கி நாங்கள் எங்களுடைய சேனலுக்காக நாங்கள் வாங்கி இது பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இவர்கிட்ட கேட்டு பயன்பெறுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பை உங்களுக்கு தருவார். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை திசை ரொம்ப தெளிவாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. கடந்த வாரத்தில் மன அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உங்களுடைய உணர்வுக்கு மற்றவங்க மதிப்புகின்ற வாரம் முக்கிய இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. முடிவுகள் எடுத்தாலும் அதை பாரபட்சம் பார்க்காம ரொம்ப தெளிவாக இந்த காலகட்டத்தில் முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அவங்களுடைய அனுபவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்களுடைய அறிவுபூர்வமான யோசனை உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த அறிவு ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் மற்றவங்களுடைய வழிகாட்டுதல் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. பெரும்பாலும் வெளிநபர்களை அதிகம் நம்ப வேண்டாம். பெண்கள் யாரையுமே முழுசாக இந்த காலகட்டத்தில் நம்பினீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். தெளிவாக எதை ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கக்கூடாது, எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதன்படி தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி யார் சொல்கிறதையும் அப்படியே முழுமையாக எடுத்துகிட்டு வாழ்க்கையிலையோ குடும்பத்திலையோ தொழிலையோ அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையாக முடிந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். எதை பற்றியுமே அதிகம் மற்றவங்கக்கிட்ட உறவுக்கிட்டேயோ அல்லது வெளிநபர்கிட்டயோ அதிகம் கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா ஒரு சில
உங்களுடைய மனநிலையை மாற்றிடுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட வெளிநபர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கிறத நீங்கள் குறைச்சிக்கோங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் நண்பர்கிட்டயாகட்டும் வெளி உறவுங்கிட்டயாகட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீட்டில் கணவன் மனைவியாக யோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. அறிவு சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எப்பவுமே குழந்தைத்தனமாகவும் ஒரு விளையாட்டுத்தனமாகவும் இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அந்த மனதில் ஒரு முதிர்ச்சி தென்படும். அந்த முதிர்ச்சியை இந்த காலகட்டத்தில் அப்படியே பயன்படுத்துவீங்க. நம்ம ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிட்டோம், இனி நம்ம விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, பொருளாதாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி ஒரு தெளிவாக முடிவெடுக்கணும், இந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவாக முடிவெடுப்பீங்க. அதை நோக்கி பயணிங்க. அதற்கான காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். படிப்பு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறவங்க உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேல் படிப்பு தொடரக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உங்களுடைய இலக்கு என்னமோ அதை உங்களோட ஆசிரியர்கிட்டயோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ டிஸ்கஷன் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேல் படிப்பை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. தெளிவாக ஒவ்வொன்றிலையும் முடிவெடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேகம் விவேகம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். நல்ல ஒரு வழிகாட்டுதல் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சுய ஒழுக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு திறவுகோலாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு நம்ம தான் இந்த வேலையை செய்யணும், நம்ம தான் இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், நம்ம தான் இந்த கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் செயல்படுவீங்க. பேசாமல் இருந்த விஷயத்தெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பேசி இருவரும் ஒரு சாதகமான முடிவு எடுப்பீங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் தொடர்பாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒரு விதமான பயம் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். மூத்தவங்களுடைய சொல்ல ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் கேளுங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வரக்கூடாது. எது நல்லதோ அதை எடுத்துகிட்டு வாங்க, கெட்டதை அதே இடத்துல விட்டுட்டு வந்துடுங்க. சுபகாரியங்களில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி தள்ளி போன சுபகாரியங்களில் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உடன்பிறப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. சரியான நேரம் சரியான விஷயங்களில் கரெக்டாக நடந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மன ரீதியாக ஒரு சில குழப்பங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். அந்த மனக்குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. முன்னோர்களுடைய ஆலோசனை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பெருசாக வருகின்ற நாட்களில் பாதிப்போ பிரச்சனையோ எதுவும் இருக்காது. இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இறங்குறது நல்லது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் மௌனமாக இருந்து யோசித்து மனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் செயல்படுங்க. அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டோ அல்லது அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளோ அல்லது தூண்டுதல் காரணமாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டாம். உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி அமையும். கடன் விவகாரங்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். முடிவு எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. தொலைதூரத்துலேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று குரு தட்சிணாமூர்த்திக்கு
சுத்தமான நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.